தமிழர்களுக்கு வணக்கம். அதிகாலை கோர விபத்து, 4 பேர் பலி, 28 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. திடீரென மாயமான போலீஸ் அதிகாரி, விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழில் பயணிகள் பேருந்தில் கசிப்பினை எடுத்து வந்த சந்தேக நபர். கொரோனாக்களில் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பேருந்து 2 மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து 28 பேர் வைத்தியசாலையில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் அதிகாலை கந்துருவெலவிலிருந்து கொரோனாக்கள் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று தோராய பகுதியை சென்றடைந்த வேளையில் அங்கு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட போது மதுரு ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மோதியதன் காரணமாகவே விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும், இந்த விபத்தின் போது உயிரிழந்த 4 பேரில் ஒருவர் பெண் என்றும், மேலும் 28 பேர் படுகாயமடைந்துள்ளதை அடுத்து கொரோனாக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து ஆனது அந்த பகுதியில் பரபரப்பு நிலையை உண்டாக்கியுள்ளதை அடுத்து இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. T-56 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் மாயமான போலீஸ் அதிகாரி துபாய்க்கு தப்பித்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேளை குறித்து தப்பித்து சென்ற போலீஸ் அதிகாரி மவுண்ட் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுபவர் என்றும், மேலும் அவருடைய கடமைக்காக T-56 துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ள போது அவர் இரவு நேரம் தன்னுடைய கடமைகளை பார்த்துவிட்டு சென்றதாகவும், எனினும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பொறுப்பான அதிகாரிகளிடம் வழங்காது சென்றுள்ளதை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் அவர் எந்தவிதமான தகவலும் வழங்கவில்லை என்றும், மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த போலீஸ் அதிகாரியை காணவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கு அழைப்பினை மேற்கொண்ட வேளை அதற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தெரிவிக்கையில், குறித்த போலீஸ் அதிகாரி நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு சென்றதாகவும், அவரிடம் இருந்த துப்பாக்கினை அவர் சந்தேகத்திற்கிடமாக வேறு யாரிடமாவது கொடுத்து விட்டாரா அல்லது பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருக்கு கொடுத்தாரா என்பது தொடர்பில் சந்தேகம் அடைவதாகவும், சம்பவத்தில் அனுராதபுரத்தில் உள்ள பகுதி ஒன்றை சேர்ந்து 25 வயது மதிக்கத்தக்க போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறான செயல்பாட்டை செய்ததாகவும், உடனடியாக அவருடைய உறவினர்களிடம் சென்று விசாரணைகளை மேற்கொண்ட வேளை அவர்கள் குறித்த 25 வயது மதிக்கத்தக்க துபாய்க்கு தப்பித்து சென்ற போலீஸ் அதிகாரி போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பயணிகள் பயணிக்கின்ற பேருந்தில் கசிப்பினை எடுத்து வந்த சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் சாவகச்சேரி போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். காரிநகர் பகுதியை சேர்ந்த குறித்த சந்தேக நபர் முல்லைத்தீவு பகுதியில் இருந்து 25 லிட்டர் கசிப்பினை பயணிகள் பேருந்தில் தெரியாமல் எடுத்து வந்ததாகவும், இதன்போது சாவகச்சேரி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் குறித்த பகுதியில் வைத்து போலீஸ் பிரிவினை சேர்ந்தவர்கள் உடனடியாக பேருந்தை மறித்து பேருந்துக்குள் ஏறி சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளையிலே இவ்வாறு அவர் 25 லிட்டர் கசிப்புடன் இருந்ததாகவும், உடனடியாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டதன் பின்னதாக அவரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு செய்திகளை அறிவதற்கு www.tamil24 தர 7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.